இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமர் அன்வாரை விமர்சிப்பதற்கு முஹிடின் தகுதியற்றவர், ஃபாமி ஃபட்சில் பதிலடி வழங்கினார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கை வீட்டு சிறையில் வைப்பதற்கு முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவை வழங்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை விமர்சிப்பதற்கு பரிகத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசினுக்கு துளியும் தகுதியில்லை என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபாமி ஃபட்சில் பதிலடியை வழங்கியுள்ளார். முதலில் முஹிடின் யாசின் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு பயந்து வெளிநாட்டிற்கு தப்பியோடியுள்ள அவரது மருமகனான அட்லான் பர்ஹானை நாட்டிற்குள் திரும்ப அழைத்து வர வேண்டும். அதுவரையில் பிரதமரை விமர்சிப்பதற்கான எவ்வித தகுதியும் அவருக்கு கிடையாது என தொடர்பு அமைச்சருமான ஃபாமி ஃபட்சில் கூறினார். அதிக மதிப்புடைய குடிநுழைவு தொடர்பான குத்தகை அட்லானுக்கு வழங்கப்பட்டதில் அதிகார முறைகேடு நிகழ்ந்திருக்கலாம் எனும் சாத்தியத்தின் அடிப்படையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கடந்த ஆண்டு அவருக்கு எதிராக விசாரணையை தொடங்கியது. அதன் பிறகு வெளிநாட்டிற்கு சென்றிருந்த அட்லான் இதுவரையில் நாடு திரும்பவில்லை. அட்லான் மீது குற்றச்சாட்டை சுமத்த தங்களின் தரப்பு தயாராக உள்ள நிலையில் அவர் எங்கு இருக்கின்றார் என்பதை தங்களால் கண்டறிய முடியவில்லை என அவ்வாணையம் இவ்வாண்டு பிப்ரவரி வாக்கில் கூறியிருந்தது. ஸ்லாங்கூர் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் டிஏபி கட்சி பலத்த சவாலை எதிர்நோக்க வேண்டியிருந்தாலும் அது தொகுதியை தற்காத்துக் கொள்ளும். கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் அத்தொகுதி பெற்றிருந்த 4119 பெரும்பான்மை வாக்குகளில் இவ்வாண்டு குறைந்தது 1000 வாக்குகளாவது குறையும் என மாநில டிஏபி பொருளாளர் ஆங் கியான் மிங் கணித்துள்ளார். தற்போது உள்ள அரசியல் சூழல் பக்கத்தான் ஹரப்பானுக்கு சாதகமாக இல்லை. தேர்தல் பரப்புரையை சரியான வியூகத்துடன் கொண்டு சென்றால் மட்டுமே குறுகிய பெரும்பான்மையில் டிஏபி கட்சி வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றார் அவர். டிஏபியின் பெரும்பான்மை வாக்குகள் சரிவிற்கு பல காரணங்கள் உள்ளன. கழக சீர்திருத்தங்களில் தாமதம், நாட்டின் பொருளாதாரம் மந்தமாக இருப்பதாக கூறப்படும் கருத்துகள், வாழ்க்கை செலவின அதிகரிப்பு என ஒற்றுமை அரசாங்கத்தின் பலவீனங்களை காரணங்களாக கூறிவிட முடியாது. கடந்த சில வாரங்களாக அல்லாஹ் சொல் கொண்ட காலுறை விற்பனை விவகாரத்தில் பக்கத்தான் ஹரப்பான் தேசிய முன்னணி தலைவர்களிடையே ஏற்பட்டிருந்த கருத்து மோதல்கள் மலாய்க்காரர் அல்லாதவர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் விளைவாகவே வரக்கூடிய கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் வாக்களிக்க செல்லவிருக்கும் மலாய் அல்லாத வாக்காளர்களின் எண்ணிக்கை பெருமளவில் சரிவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஆங் கியான் மிங் ஆரூடத்தை வெளிப்படுத்தினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வில் துப்பாக்கி சூட்டு தாக்குதலை நடத்திய 38 வயது ஹஃபீசுல் ஹவாரியின் தடுப்பு காவல் மேலும் 5 நாட்களுக்கு நீடிக்க கொத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி கிளாந்தான் கொத்தபாருவில் கைது செய்யப்பட்டிருந்த அவ்வாடவர் இதற்கு முன்பு விதிக்கப்பட்டிருந்த 7 நாட்கள் தடுப்பு காவலின் உத்தரவு இன்றுடன் முடிவடைகின்றது. இந்நிலையில் அவருக்கு எதிரான விசாரணையை தொடரும் நோக்கில் போலீஸ் செய்திருந்த கோரிக்கையை ஏற்று மேஜிஸ்ட்ரேட் அஹ்மத் ஷஃபீக் ஐசாட் நஸ்ரி நாளை செவ்வாய்க்கிழமை தொடங்கி 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் நீட்டிக்க கூறினார். 13 வயதிற்கும் குறைவான பிள்ளைகள் எந்தவொரு சமூக ஊடகங்களையும் பயன்படுத்தாமல் இருப்பதை பெற்றோர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் வலியுறுத்தினார். தொடர்பு பல்லூடக ஆணையம் SKMM மேற்கொண்ட ஆய்வில் அனைத்து சமூக ஊடகங்களும் 13 வயதுக்கு குறைவான சிறார்கள் பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லாதது கண்டறியப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் அக்கூற்றை முன்வைத்துள்ளார். நடப்பில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்களுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கணக்கை திறக்கின்ற தனிநபர்கள் உண்மையிலேயே அந்த வயது வரம்புக்கு உட்பட்டவர்களா என்பதை உறுதி செய்வதற்கென அணுகுமுறை ஏதும் இல்லாமல் உள்ளது.
சம்பந்தப்பட்ட சமூக ஊடக நடத்துனர்களிடம் அது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ள வேளை மே மாத தொடக்கத்தில் வயது வரம்பை உறுதிப்படுத்தும் அணுகுமுறை குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என ஃபாமி கூறினார். ஜொஹூர் பாருவில் அம்மாநில குடிநுழைவுத் துறையின் கைதுக்கு பயந்து தங்கியிருந்த தளங்களின் சீலிங் கூரைகளில் பதுங்கிக் கொண்ட கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்கள் வழங்கிய தகவலின் பேரில் கடந்த வெள்ளிக்கிழமை தாமாண்டாயாவில் உள்ள 13 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 93 பேரிடம் விசாரணை செய்யப்பட்டது. முறையான ஆவணங்கள் இல்லாதது உட்பட பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 44 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் 11 மாத பெண் குழந்தையும் அடங்கும் என ஜொஹூர் குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் பஹருடின் தஹீர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் மேற்கட்ட நடவடிக்கைக்காக குடிநுழைவுத் துறையின் சத்யட்ராபிகா தடுப்பு முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்ட வேளை விசாரணைக்கு உதவும் பொருட்டு நபர் ஒருவருக்கு 2 நோட்டீசுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA டெர்மினல் 1 துப்பாக்கி சூட்டு தாக்குதலுக்கு இலக்காகியிருந்த 38 வயது முகமது நூர் ஹடித் ஜைனி என்கிற மெய்காப்பாளர் சுயநினைவுக்கு திரும்பினார். சைபர் ஜெயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு 2 நாட்களுக்கு முன்பு சுயநினைவு திரும்பிய நிலையில் அவருக்கு பொருத்தப்பட்டிருந்த சுவாச உதவி கருவி நேற்று காலையில் அகற்றப்பட்டது. தற்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கியிருப்பதாக அவரது மனைவியான 38 வயது சித்தி நோராய்டா ஹசான் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தப்பட்ட விமான நிலையத்தில் பின்னிரவு மணி 1:30 அளவில் ஆடவர் ஒருவர் அவரது மனைவியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய நூர் ஹடித் காயத்திற்கு இலக்காகியிருந்தார். சம்பந்தப்பட்ட ஆடவர் தலைமறைவாகியதை அடுத்து கைது வேட்டையை தொடங்கிய போலீஸ் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி கிளாந்தான் கொத்தபாருவில் அவரை கைது செய்தது. சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு சுடும் சட்டம் மற்றும் 1960ஆம் ஆண்டு ஆயுத சட்டம் ஆகியவற்றின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பஹாங் குவாந்தானில் கடந்த வெள்ளிக்கிழமை சாலையின் எதிர்த்தடத்தில் ஆபத்தான முறையில் பெரோடுவா மைவீரக காரை ஓட்டி சென்ற 71 வயது வயோதிக ஆடவர் போலீசில் சரணடைந்தார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உடல் சுகாதார பிரச்சினையை அவர் கொண்டுள்ளதும் வாகனத்தை செலுத்துவதற்கான உடல்நிலையில் இல்லாததும் கண்டறியப்பட்டுள்ளதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் முகமது ஜஹாரி வான் பூசு தெரிவித்தார். தனது மகனுக்கு சொந்தமான காரை அந்த வயோதிகர் ஆபத்தான முறையில் ஓட்டி செல்லும் காணொளி ஃபேஸ்புக்கில் வைரலானதை அடுத்து 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்நபர் மீது போலீஸ் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விதிமுறையை மீறிய குற்றத்திற்காக அவருக்கு அபராத குற்றப்பதிவு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வான் முகமது ஜஹாரி மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.